ஹாய் கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் எஸ்பிஐ கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வாங்கிக்கலாம். எந்த ஒருமே செக்யூரிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு அறிவிப்பை வந்து எஸ்பிஐ தரப்புலேருந்து அவங்களுடைய தலைவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க. இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃப் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கொரோனா இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் அவங்க ஒரு நலன் கருதி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் எஸ்பிஐ கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லோன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாருக்குமே கிடைக்குமா? யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம போயிட்டு வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எஸ்பிஐ நம்ம இந்தியாவிலேயே பெரிய ஒரு பேங்க் நிறுவனமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐன்னு சொல்லுவோம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லாக்டவுன் டைமில், அதாவது 2வது கொரோனா தொற்று வந்து அதிகமாக பரவிட்டுருக்கு. நம்ம இந்தியாவில் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் வந்து ஃபுல்லாக முழு ஊரடங்கள் வந்து அமல்படுத்தி வராங்க. அப்படிங்கிற நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கவாச் பர்சனல் லோன் ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. இது மூலியமாக நீங்கள் 5 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கான கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60 மாதங்கள், அதாவது 5 வருஷம் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இதை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கும். எஸ்பிஐயில் யாரெல்லாம் கஸ்டமராக இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டுருக்கலாம், இல்லை எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், எம்ப்ளாயியாக இருக்கலாம், சேலரி பெர்சனாக இருக்கலாம், இல்லை நான் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்கள கூட இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள யாருக்கு வேணாலும் இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது வந்து எப்படி இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் பிரான்ச் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். இல்லை அது வீட்டில் இருந்துகிட்டே பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் சேனல்னு சொல்லிட்டு ப்ரீ அப்ரூவ்டு த்ரோன்னு சொல்லிட்டு யோனோ ஆப்பு, அந்த எஸ்பிஐ நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஆப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா லோனுங்கிற ஃபெசிலிட்டியில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் டு சேலரி, பென்ஷன், எஸ்பிஐ கஸ்டமராக இருக்கும்போது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் பாலிசி வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ப்ராசஸ் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது, செக்யூரிட்டி ஃபீஸ் கிடையாது, ப்ரீபேமெண்ட் ரினியூவல் பண்ணுறது அந்த மாதிரியான ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது, சார்ஜஸ் வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃபார் லோன், அதாவது சேவை செய்யணுங்கிறதுக்காகவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு எஸ்பிஐ கஸ்டமராக இருந்தீங்க, தயவுசெய்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல் தான். ஏன்னா லோனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனில் யாருமே கை நீட்டி நம்ம வந்து கேட்க முடியாது. இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த காலத்துக்கு ஆகிட்டோம். நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் அமௌண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அப்போது அந்த சூழ்நிலையில் எஸ்பிஐ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், மற்றபடி ஏதாச்சும் ஒரு கொரோனா ப்ராப்ளத்தில் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி அமௌண்ட் வந்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்கீம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கவாச் பர்சனல் லோன் ஸ்கீம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த லோன் வாங்குறதுக்கு உங்கள் வீட்டில் யாருக்காவது கொரோனா வந்து பாசிட்டிவாக இருக்கணும், அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கொரோனா ரிலேட்டடான ஏதாவது இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த லோனை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பர்பஸ் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து கொரோனா ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா இந்த லோனுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். மற்றபடி தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் தயவுசெய்து லோன் வாங்க வேண்டாம். எல்லாருக்குமே தெரியும், லோன் வாங்குறது பெருசு கிடையாது, திருப்பி கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். கரெக்டுங்களா? அதனால் இதை டீட்டெயில்ஸு பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நான் வீடியோக்கு கீழே கூட இந்த லிங்க்கை நான் வந்து கொடுத்து வைக்கிறேன்.
கிளிக் பண்ணி எஸ்பிஐ வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க தெளிவாக. நீங்கள் ஃபில் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத. நீங்கள் நேரடியாக உங்களோட பிரான்ச்சுக்கு போயிட்டு கூட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.